وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லி காமிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ்ட்ட துவா செய்ய ரெண்டு வகைன்னு சொன்னாங்க. துவா செய்யறது ரெண்டு வகை. ஒன்று என்ன நமக்கு தேவையோ அதை கேட்கறது, இன்னொன்று என்ன கொடுத்தாலும் சுக்ரியா செய்யறது. இப்போ அரசியல் பாய்க்கு ஒரு அவசரமாக ஒரு வியாபாரம் செய்கிறாரு, நஷ்டமாயிடுச்சு. ஒரு 1,00,000 ரூபா காசு தேவைப்படுது. மகனுக்கு கல்யாணம் வந்துடுச்சு, ஒரு 5,00,000 ரூபா பணம் தேவைப்படுது. இது ரெண்டு வகையாக கேட்கலாம் அல்லாட்ட. ஒன்று, யாரெல்லாம் 5,00,000 ரூபா குடியாரலாம், எனக்கு யாரெல்லாம் தேவைப்படுது ரப்பே அப்படின்னு கேட்கலாம். துவா. அல்ல என்ன சொல்றான்? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். கேட்டால் பதிலளிக்கிறேங்கிறான். கேட்டால் பதில் சொல்றேன்னு சொல்றான். திட்டவட்டமா கொடுப்பேன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. ஏழுங்க தர்றேன் அவன். ஆனா அல்லாஹ் லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் 6 தாக்கீது இருக்கு. என்னவா? ஏன்னா ஒரு விஷயத்த என்ன குரான்ல சொன்னா அல்லாஹ் சொல்றது தானே. ஆனா அல்லாஹ் குரான்ல இந்த விஷயம் சொல்லும் போது வயதஅzzன ரப்புக்கும், உங்க ரப்பு அறிவித்து விட்டான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன். அzzனே சொன்னா பாங்க சொல்றாங்க முஅzzின். அzzன பகிரங்கமா சத்தமா அறிவிக்கிறது. உங்க ரப்பு பகிரங்கமா அறிவித்து விட்டான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும். லா ஒரு தாக்கீது, அஸீதன்ன ஒரு தாக்கீது, நூன் தாக்கீது. திட்டவட்டமா நிச்சயமா உறுதியா நான் அதிகப்படுத்தியே தீர்வேங்கிறான் அல்லாஹ். 1,00,000 ரூபா தேவைப்படுது, 1,00,000 ரூபா குடியாரலான்னு கேட்டீங்க. இதுவே துவா. அல்லாஹ் கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காம போய் ஜோ 100 ரூபா மட்டும் தான் இருக்குது. 100 ரூபா கொடுத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கண்டிப்பா அதிகப்படுத்துவோம். 1000 ரூபா கொடுப்பான். 1000 ரூபா கொடுத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் 10,000 கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. 10,000 தஹதியில ரப்பே 10,000 கொடுத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் 1,00,000 ரூபா ஆக்குவோம். சுக்ரியா செஞ்சா திட்டமா அதிகப்படுத்துவோம் அல்லாஹ். நினைச்சமா? உங்க வீடு தேவை, சொந்த வீடு தேவை, பிரம்மாண்டமான வீடு தேவை, அழகான வீடு தேவை. வீடு குடி யாரெல்லாம்னு கேட்டீங்க. எல்லாம் கொடுக்கவும் செய்யணும், கொடுக்காது. யாரெல்லாம் எங்கள் தங்கறதுக்கு வாடகை வீடு கொடுத்தீரப்பே, எத்தனை வாடகை வீடு இல்லாமல் சுதாகப்படுத்துக்கிறாங்க ரம்பே. சக்கா வீட்டுக்காங்க, இஃபா சக்காவுடைய வெளியே வாசல் இப்ராஹிம் அஜார் வீட்டு, அவங்களும் வாசலில் பார்த்தா வரிசையாக பெண்கள் படுத்துருக்குறாங்க. காலைல ஃபஜ்ரில் போனால் நைட் ஃபுல்லாக படுத்து நிறையா கிழவிகள் படுத்துருக்குறாங்க. 60 வயசு 70 வயசு. ஒரு அம்மா படுத்துருக்காங்க. அவன் சின்ன, அவனுடைய ஒரு வாலிப பையன், ஒரு 40 வயசு இருக்கும். அந்த பையனும் படுத்துருக்கான். அந்த பையனுக்கு கொஞ்சம்
ஒரு வருஷம் கம்மி போல. அந்த பையன் விவரம் இல்லாத பையன். அவனையும் கூடி நம்ம சுற்று பகல்லாம் இது உஷாவை பிச்சை எடுக்குது. நைட் ஆனால் வந்து படுத்துக்கிறாங்க. வீட்டு வாசலில் படுத்து ஊத்துறக்க நாய் ஓடுது, நாய் குறைக்குது, எல்லாம் போது வருது. அவங்க நிம்மதியாக படுத்துங்கிறாங்க. பாம்பு தேலி எல்லாம் ரோட்டில் போகுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யாரையும் சொந்த எங்கள் வாடகை வீடு கொடுத்தீரம்பு சுக்ரியா செஞ்சா அல்ல அதிகப்படுத்துவான். சொந்த வீடு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அல்லாஹ்வுத்தாலா வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். நாசர் மூலாக்கு இன்ஷா அல்லா அல்லாஹ்வுத்தாலா இதே சேலத்தில் பிரம்மாண்டமான சொந்த வீடு கொடுப்பான் இன்ஷா அல்லா. அவனை திறப்பேராக நாங்கள்லாம் போவோம் இன்ஷா அல்லா. நம்ம ஏன்னா அவர் இந்த வாடகை வீட்டில் உள்ளே போகலாம். யாரெல்லாம் எத்தனையோ வீடு இந்த வீடு இல்லாமல் இருக்க வாடகை வீடு கொடுத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். கண்டிப்பாக அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ்வுத்தாலா வாக்குறுதிக்கு அல்லாஹ்வுத்தாலா மாறு செய்யும். இங்கே உள்ளவங்களை யாரெல்லாம் வாடகை வீட்டு இருக்கா, சொந்த வீடு யாராக இருக்கா? இங்கே உள்ளவங்கள நாங்கள் வாடகை வீட்டில் இல்லை, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் 3 பேர். மிச்சவங்கெல்லாம் வாடகை விட்டுருக்காங்க. மிஸ்கின் வாடகை விட்டு தான் இருக்காங்க. மாதத்துக்கு மாதம் 3000 வாடகை கொடுக்குறாங்க. எங்கள் வீடு வாடகை தான், 50 லட்சம் வாடகை தான் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் வாடகை கொடுத்திய நான் சுக்ரியா செய்கிறேன். நல்லா வாடகை கொடுத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தங்க குடியிருக்க வீடு கொடுத்தான்னு அல்லாஹ்வுத்தாலா பெருமான செல்லாச இரவு படும்போது துவா செய்வாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தாமனா வசக்கானா வ ஆவானா வ காஃபானா. உணவளித்தானே, இன்னும் குடிக்க தண்ணீர் கொடுத்தானே, எங்களுக்கு தங்க ஒதுக்கும் இடத்தை கொடுத்தானே, வ காஃபானா இன்னும் போதுமான அளவு கொடுத்தானே, வகம்மில்லா காஃபிலஹு வலா மஅவா. எத்தனையோ பேர் போதுமான உணவும் இல்லை, போதுமான தங்குமிடவும் இல்லை. அப்படி இருக்க எனக்கு கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம். நான் வாங்குற முறை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். கவலைப்பட்டு உட்காந்துருக்கோம். அது இல்லையே இது இல்லையே. ஏன்னா என்ன நமக்கு ஒரு நேமத் தேவையோ அதில் கொஞ்சமாச்சும் இருக்கத்தானே செய்யுது. அழகான ட்ரெஸ் தேவை, இப்போ எல்லா ட்ரெஸ் தானே செஞ்சுருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை சுக்ரியா செய், எல்லாம் புத்தாடை கொடுப்பான். நல்ல அழகான நல்ல கூர்மையான பார்வை தேவை, அல்லாவது கொஞ்சம் பார்வை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு சுக்ரியா செய். நல்ல ஃபஹும் வேணும், தஃஹீம் வேணும், பாடம் திறந்தா பாடம் விளங்கணும், பாடத்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், எந்த கேடு கட்டக்கணும் அடிக்கணும், நல்ல அறிவு கூர்மை வேணும். என்னம்மா அந்த மாதிரி சில மாணவர்கள் மனசை ஒதுக்குறாங்க. மனசால இதே மனசால நல்ல அறிவு திறமையான சில மாணவர்கள் ஓதுனாங்க. ஷாஹித் பான் ஓதுவானா, திருப்பூர்கார பையன். எல்லா பையன் அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். 1வது ஜும்ராலேருந்து 7வது ஜும்ரா வரைக்கும் 2வது ரேங்க் போனதே கிடையாது. எல்லாத்துமே அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒரு தடவை நான் 5லையோ 6லையோ மற்ற எல்லா மாணவர்கள் 5 செட்டு 8 பேர் இருந்தாங்க. எல்லா மாணவருடைய மார்க்கும் சேர்த்து டோட்டல் போட்டால் கூட அவர் ஒருத்தமாக வர முடியல. அவர் மற்ற 5 மாணவருடைய மார்க்கை கூட்டி இவர் மார்க்கையும் கூட்டினா மற்ற 5 மார்க் மாதிரி சேர்த்து ஜாஸ்தி, இவர் ஒருத்தமாக ஜாஸ்தியாக இருந்துச்சு. மாணவன் காமிச்ச மாணவன் பாருங்க. அவரும் நல்ல ஃபஹமான பிள்ளை. இங்கே முடிச்சுட்டு பாக்காத்தில் போய் ஃபாசில் பாக்கி முடிச்சுட்டு, ஃபாசில் முஃப்தி முடிச்சுட்டு, அப்துல்லா ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அப்துல்லா தமிழகத்திலே ஃபஸ்ட் ரேங்க் வந்து, அப்புறம்
கவர்னர் பரிசு கொடுத்தாரு. கவர்னருக்கு கூப்பிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பரிசு கொடுத்தாங்க அவருக்கு. அல்லாஹ் சில இல்மு அதிகமாக கொடுக்கும். எதுக்கு சொல்றேன், நமக்கு அந்த இல்மு அல்லாஹ் தர முடியும் அல்லாக்க. சரி, அதுக்கு நமக்கு கொஞ்சமாதிரி குதுகா இல்லை நமக்கு. அல்லா அறவையில பைத்தியக்காரன் ஆக்குறேன் நமக்கு. அந்த இல்முல கொஞ்சம் கொடுத்துருக்கான்ல, அறவையில பைத்தியக்காரன் ஆக்கலையே நமக்கு. நரப செய்து நரப செய்து செய்கிறோம்ல, இந்த இல்மு கொடுத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ். யாரவே பைத்தியக்காரனாக இந்த இல்மு கொடுத்திய ரப்பே, சுக்ரியா செஞ்சுக்கிட்டே இரு, கண்டிப்பா அல்லாஹ் இல்மு அதிகப்படுத்தியே தீர்வான். அஸீதன்னகும்ங்கிறது அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். குர்ஆன்ல அடிக்கடி வர்ற வார்த்தைகள் ஒண்ணு, இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமா அல்லாஹ் தஆலா வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். ஒரு ஆயத்துல ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, சொல்லால் அல்லாஹ்வை விட உண்மையாளன் யார் இருக்கிறார். ஒரு ஆயத்துல. இன்னொரு ஆயத்துல ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, பேச்சால் அல்லாஹ்வை விட உண்மையாளன் யார் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன். அல்லாஹ் பொய் சொன்ன அவசியமே, உண்மை சொன்னா. அல்லாஹ் என்ன சொல்றான், லஅஸீதன்னகும், திட்டவட்டமா அதிகப்படுத்தியே தீருவேன். அல்லாஹ் உனக்கு கொடுத்த இல்முக்கு சுக்ரியா செய். இது என்ன அல்லாஹ் இதை விட சிறந்த இல்மு அல்லாஹ் கொடுக்கும். இல்மு கேட்டோன்னு விளங்க வைப்பான் அல்லாஹ் தஆலா. நீ 10 பேர் சொல்லி கொடுப்பான், அந்த அளவு இல்மு அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அதிகப்படுத்துவேன்னு சொன்னதுமா துனியாவுடைய நேமத்து மட்டும் இல்லை, துனியா ஆகிரத்துடைய எந்த நேமத்தா இருந்தாலும் சரி, நீ சுக்ரியா செஞ்சா அல்லாஹ் அதிகப்படுத்தும். நீ 100 செலவாத்து ஓதன, அல்ஹம்துலில்லாஹ், 100 செலவாத்து ஓத வச்சு ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என் திறமை இல்லை ரப்பே, உன் ஃபஸலை கொண்டு உன் பிச்சைக்கு ஓத வச்சா அல்லாஹ், நாளைக்கு எல்லாம் 200 வைப்பான் அல்லாஹ். 200 சுக்ரியா செஞ்ச அல்லாஹ் 500 கொடுப்பான் அல்லாஹ். இந்த மாதிரி தொழில் செஞ்சீங்க, வியாபாரம் செஞ்சீங்க, இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு உங்க தொழில் வியாபாரத்தில் 500 ரூபா கிடைச்சு, 500 ரூபா லாபம் கிடைச்சு இன்னைக்கு, அல்ஹம்துலில்லாஹ் 500 ரூபா கொடுத்திய ரப்பே, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ், என் திறமை இல்லை ரப்பே. நீ ஒரு கண்ணு கூடாக்கி இருந்தாலோ, ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருந்தாலோ, உடம்பு சரியில்லாம இருந்தாலோ 500 சம்பாதிச்சிருக்க முடியாது. இந்த 500 ரூபா நீ கொடுத்த பிச்சைய ரப்பே அல்ஹம் சுக்ரியா செய்யுங்க. அல்லாஹ் வாக்குறுதிப்படி படுற 600 ரூபா கொடுப்பான். கண்டிப்பா அதிகப்படுத்தி தான் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நீ 500 ரூபா சுக்ரியா செஞ்சேன், நாளைக்கு 400 ரூபா கொடுத்துன்னு சொன்னா ஆயத்து பொய்யாயிரும். இப்ப அகில உலகம் பொய்யாகலாம், ஆயத்து பொய்யாகாது. 600 ரூபா கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்தே தீருவான் அல்லாஹ் தஆலா. 600 ரூபா கொடுத்தா இன்னைக்கு சுக்ரியா செஞ்ச மறுநாள் 700 ரூபா எல்லாம் கண்டிப்பா கொடுத்தே தீருவான் அல்லாஹ் தஆலா. இப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போலாம் அல்லாஹ்ட்ட. அப்ப எந்த நேமத்தா இருந்தாலும் சரி, நீ உட்காந்து ஃபாஸ்ட் செஞ்ச ஒரு 1/4 மணி நேரம், ரொம்ப என் திறமை இல்லை ரொம்ப நீ தான் செய்ய வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், மறுநாள் அல்லாஹ் தஆலா 1/2 மணி நேரம் செய்ய வைப்பான் அல்லாஹ். துனியவி நேமத்தா இருந்தாலும் சரி, உஹ்ரவி நேமத்தா இருந்தாலும் சரி. நம்ம எல்லாத்துக்கும் கவலை வருது. என்ன கவலை வருது, அதெல்லாம் இல்லை, பேசுறோம் கேட்குறோம், ஹால் வரமாட்டேங்குது, அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குதே. வாய் பேசுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது, கல்புல இறங்க மாட்டேங்குதேன்னு கவலை வருது. என்னமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ரப்பே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நாக்கு தகுதி இல்லை ரப்பே, என் நாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சு ரப்பே அல்ஹம்துலில்லாஹ்.
சுக்ரியா செஞ்சுட்டீங்க. அல்லாஹ் அசீதன்னக்கும், அல்லாஹ் கல்பு சொல்ல வச்சிருவான். அல்லாஹ் கல்புல்லா இது சிறுசிகள் தேவைப்புரிசி அல்லாஹ் தேவைப்புரிச்சான். கல்பு சொன்னீங்க, எல்லாம் கல்பா சொல்ல வச்சு ரப்பே. அடுத்து அல்லாஹ் ரூஹா சொல்ல வைப்பான். அல்லாஹ் ரூஹான சொன்ன சுக்ரியா செஞ்சீங்க, சிர்ராக சொல்ல வைப்பான். அல்லாஹ் திஸ் கல்ப் ரூ சிர் நாளெல்லாம் கொடுத்துருக்குறான். நிஜமா சொன்னாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே 4 தக்குவா இருக்கு. ஹர் ஃபேல்மே ஒவ்வொரு செயலையும் 4 தக்குவா இருக்கு. டீ குடிச்சிங்க, 4 தக்குவா என்ன? டீ குடிக்கும் போது இது ஹலாலான ஹராமான காசு இல்லை, ஹலாலான முறையில் மறுசாலை போட்டு அனுமதியோட அடுத்த டீ கொடுக்கல, யார்ட்டையும் நம்ம அபகரிக்கல, ஹலாலான முறையில் மறுசாலை அனுமதிச்சு டீ. இது ஷரியத்துடைய தக்குவாய். அல்லாவுடைய அமரு கட்டிடப்போது அல்லாஹ் சந்தேகமாக பண்ணியாச்சு. பிஸ்மில்லா சொல்லி கொடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ் வச்சாச்சு. இது ஷரியத்துடைய தக்குவா. ஷரியத்துடைய அல்ஹம்துலில்லாஹ் ஷரியத் தக்குவா செய்ய வச்சு ரப்பே. அல்லாஹ் தரீக்க தக்குவா பாக்கி தரலாம் கொடுக்கும். தரீக்க தக்குவா குடிச்சிங்க, யாரெல்லாம் நிஸ்பத் என்னது அல்லா கூவத்து என்னது ரப்பே. உன் கூவத்துக்கு வந்து நான் கையை தூக்குனேன், அதுக்கு வந்து முருகனே அல்ல, உன் கூவத்துக்கு கொண்டு தான் ரப்பே இதுக்கு தீ வந்து செஞ்சாங்க அப்படின்னு தரிசிச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ் தரீக்க தக்குவா செய்ய வச்சு ரப்பே. அல்லாஹ் ஹகீகத் தக்குவா செய்யற பாக்கியத்தை கொடுப்பான். ஹகீகத் தக்குவா செஞ்சீங்க, அல்லாஹ் செய்ய வச்சான்னு சுக்ரியா செஞ்சீங்க, அல்லாஹ் மாரிஃபத் தக்குவா செய்யற பாக்கியத்தை கொடுப்பான். நீதான் ரப்பே காட்சி அளிக்கிற, டீ அதம் ரப்பே, நீதான் ரப்பே டீ தேவைப்பொருள் செய்யற. அடுத்த ஸ்டேஜுக்கு எல்லாம் கொண்டு போகும். சுக்குருக்கு 2 பேர் இருக்கு. யாருக்கு தெரியும் அந்த 2 பேரும்? அன்னைக்கு சொன்னேன், சுக்குருக்கு 2 பேர் இருக்கு. என்னன்னா சொன்ன கண்ணு, சுக்குருக்கு 2 பேர் பட்ட பேர் இருக்கு. சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? சுக்குருக்கு 2 பேர். ஹாஃபிஸான் ஒரு பேரு, ஜாலிப் ஷான். ஹாஃபிஸான் ஒரு பேரு ஹாஃபிஸ் ஜாலிப். என்ன பேருங்க? ஹாஃபிஸ் ஒரு பேர் இருக்குது, ஜாலிப்னு ஒரு பேர் இருக்குது. ஹாஃபிஸ் என்ன அர்த்தம்? இருக்கிறத பாதுகாக்கும். ஜாலிபன் அர்த்தம் இல்லா இழுத்துட்டு வரும், இல்லாத ஜல்பை இழுக்கிறது. இழுத்தான், டே ஜல்லு பண்ணாராம், அவன் ஜல்லு பண்ணாரா, ஜல்பை இழுக்கிறது. ஆமா, புஷ் புல்ங்கிறாங்கல்ல, புஷ்னா என்ன? தள்ளுறது. புல்ண்டா புல்லிங், அதான் ஜல்பு. ஜல்புனா புல்லிங், இழுக்கிறது. என்னமா சுகுண செய்யும், இருக்கிறத பாதுகாக்கும், இல்லா இழுத்துட்டு வரும். இப்ப அர்ஷத் பாய்க்கு எத்தனை பவர் நீங்க வச்சிருக்கீங்க கண்ணாடியில? -3. சரி, 3 பவர் வச்சுக்குவோம், எக்ஸாம்பிள் தானே. 3 பவர். இப்போ டாக்டர் போகிறோம், அடுத்த தடவை போனார், சார் போன போது இப்போ 4 ஆயிடுச்சு சார். அடுத்த தடவை போனோம், சார் நீங்கள் நல்லா கேரட் சாப்பிடுங்க, மீன் நிறைய சாப்பிடுங்க, 4 இருந்துச்சு 5 ஆயிடுச்சு அப்படிங்கிறான். நல்லா பாதுகாப்பான என்ன சரி, ஒரு எப்போ எடுத்தாலும் யாரெல்லாம் நீ தான் என்னை பார்க்க வச்சல, யானூர் 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 என் பார்வை இல்லை ரப்பே அப்படின்னு அல்லாஹ் செஞ்சுட்டே இருந்தா, இந்த அல்லாஹ் கொடுத்த 3 போற அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டே இருப்பான்ல. 4, 5 ஆக்க மாட்டான்ல ஒருத்தர்.
இருக்கிறத பாதுகாப்பு இல்லா இழுத்துட்டு வரும். இன்னும் கொஞ்சம் பார்வை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பான் அவன். கொஞ்ச நாள் கணக்கு தூக்கி போட்டுருவார். அந்த மாதிரி கண்ணாடி போட்டோம் கண்ணாடி போடாம ஆக முடியாதா? தாராளமா சுக்ரியா செஞ்சால். நான் கண்ணால பார்த்து உணர்த்துறேன். லால்பேட்டை ஷெரீஃப்ல நூர்ல அமீன் ஒருத்தர் இருந்தார். அவரு அபுதாபி வேலை பார்த்துருந்தார். அபுதாபியில அவரு பையத்துக்கு முன்னாடி கண்ணாடி மட்டும் பயங்கர மொத்தம் போடுவார். பார்வை சரியில்லை. அவர் 6 7 பவர் மொத்தமா சோடா பாட்டில் பின்னாடி உடைச்சு போட்ட மாதிரி இருக்கும். மொத்தமா போட்டிருப்பாரு. ஏதாவது புக்கு பேப்பர் படிக்க சொன்னா படிக்க மாட்டாரு. பீச்ச படிப்பாரு. ஏன் கேட்டா அப்படிதான் தெரியும். போட்ட கொடுங்களேன். அவர் நம்மளே இப்படி பிடிக்க மாட்டார். அவர் நான் அவரே இப்படிதான் பார்ப்பாரு. மாட்டார் இப்படிதான் பாரு. நான் அவள் படிச்ச கண்ணால பார்த்துருக்கேன். அவன் இவ்வளவு மொத்தம் போட்டு அப்படியே வம்பாரு. என்னம்மா அவர் மையத்துக்கு முன்னாடி அவருக்கு அபுதாபியில நிறைய அந்த கேசட், அப்புறம் டிவிடி கேசட் தான் அப்பெல்லாம். அது டிவிடியை மாத்துற அந்த 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 உபகரணங்கள்லாம் வச்சிருந்தார். அவர் அதுக்குரிய அந்த டேப் ரிகார்டு அதெல்லாம் வச்சிருந்தார். நிறைய சினிமா பாட்டுகளை சினிமாக்களை வீடியோ ஒரு டிவிடியை போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு இன்னொரு டிவிடி போட்டுடணும். போட்டால் காப்பி பண்ணி அந்த டிவிடி காப்பி பண்ணிடும். ஒரு டிவிடியை நம்ம என்ன செய்யணும், கம்ப்யூட்டரில் போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றிடணும். திரும்பி இன்னொரு டிவிடி போட்டால் இன்னொரு எக்ஸ்ட்ரா காப்பி ஆகிரும். இப்படி காப்பி பண்ணி அதில் சினிமா பேரை எழுதி விற்கிறது. அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. வைத்தியநாயகத்தில் பையத்து வாங்கினார். அபுதாபியில் வந்து சக்காங்க போயிருந்தாங்க, பையத்து வாங்கினார். அதுக்கு மாதிரி சினிமா ஃபுல்லாக தோப்பாந்துட்டார். சினிமா ஃபுல்லாக வைத்தியநாயகத்துடைய வீடியோ கேசட்டுகள் நிறைய வாங்கி அது 1 2 4 6 8 ஆக்கி அங்குள்ள எல்லா சப்ளை ஆரம்பிச்சார். இதையே தன் வேலையாக்கிட்டார் அவர். நீங்க பழசுலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு டிவிடி கேசட்டை வந்து நீ கம்ப்யூட்டர் பதிவு பண்றதால சும்மா டக்குலாம் ஏற்ற முடியாது. அது ஃபுல்லா 3 மணி நேரம் 3 மணி நேரம்னா 3 ஓட விடணும். அப்பதான் 3 மணி நேரம் அதுக்கு காப்பி பண்ணிட்டா 3 மணி நேரம் சேவ் ஆகும். போய் அப்படியே 3 மணி நேரம் தெரிஞ்சுட்டே இருக்கும். இல்லை அப்பதான் உள்ள போய் சேவ் ஆகும். சாதாரணமா ஒரு ஃபைல் மாதிரி டக்குலாம் கொண்டு போய் அழைச்சி சேவ் பண்ண முடியாது. 3 ஓட ஒன்றா தான் திரும்பி உள்ள போய் சேவ் ஆகும். இந்த மாதிரி அவர் சர்க்கார் கேஸுகளை பார்க்கும்போது மணிக்கணக்காக சர்க்கார் முகத்தை பார்த்துட்டே இருந்தார். டிவியில் கம்ப்யூட்டரில் ஒரு நாள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சர்க்கார் முகத்தை பார்ப்பேன் கேட்கறது அப்படி பதிவு பண்ணுறது. டெய்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் சர்க்காரை திருமுகத்தை பார்த்து கம்ப்யூட்டரில் நேரில் இல்லை பார்த்துட்டே இருந்தார். அவர் சொன்னார், மருதுரை வந்து பார்த்தா கண்ணாடியை போடல. முஸ்லீம் கேட்ட என்ன கண்ணாடியை போட்டிருப்பீங்களே அப்படின்னு. டெய்லி 5 மணி நேரம் சர்க்கார் முகத்தை பார்த்துட்டே இருந்த டிவியில் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சு நல்லா கவரையில் வாங்கிட்டான். எங்க நல்லா பார்க்குதுங்க, நல்லா பேப்பர்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப பார்வை கொடுத்த ரப்புக்கு பார்வை அதிகப்படுத்த கஷ்டமா அல்லாவுக்கு? என்னமா நானே சில சமயத்தில் கிதாபில் பார்க்கறா இருந்தா கண்ணாடி போட்டு பார்க்க சின்னவள் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டு பார்க்குறேன்.
நம்ம சர்க்கார் நாயத்துக்கு 83 வயசாச்சு, சின்ன குரான் எடுத்து ஓதுறாங்க, பேப்பர்ல குட்டி வச்சு தான் படிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் நான் கூட கணக்கு படிக்கிறேன், அவன் குட்டி வச்சு தான் படிக்கிறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா டெய்லி ஃபஜ்ர் தொழுது யானூர் யானூர் 11 தடவை ஓதி கண்ணில் தடவுறாங்க. இதை விட்டதே இல்லையா வாழ்நாள்ல. அந்த மருந்து அல்லாஹ்வுத்தாலா குட்டி வச்சு நல்லா பார்க்க வைக்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. நினைச்சுக்கலாம். எது சொல்ல வர, எதுல அல்லாஹ் கொடுத்தானோ சுக்ரியா செஞ்சா நல்லா வாங்கிட்டீங்களா. சுக்ரன செய்யும் இருக்கிறத பாதுகாக்கும், இல்லாத எடுத்துடும். கிட்னி நல்லா இருக்கா, கிட்னி நல்ல வேலை செய்யுதா உங்களுக்கு, ஃபெயில்டா போச்சா, அல்ஹம்துலில்லாஹ். டயக்ஷன் பண்ண தேவையில்லையே, சலாமத்தா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கிட்னி வேலை செய்யுது. வயசு என்ன உங்களுக்கு, 18 15. இப்போ உங்களுக்கு 100 வயசு நீங்க வாழ்ந்தாலும் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும், சலாமத்தா இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வழி, அல்ஹம்துலில்லாஹ் என் கிட்னி சலாமத்தை எங்க வச்சாரப்பே, அல்லாஹ் சுக்ரியா செஞ்சு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா புடுங்க மாட்டான். ஒன்று ஒரு நேமத்துக்கு சுக்ரியா செஞ்சிட்டீங்கன்னா கவனிச்சிங்களா, அல்லாஹ் இந்த நேமத்தை நம்மள்ட்ட இருந்து வாங்க மாட்டான். வேணுங்களா, கவனிக்கணுங்களா. பொதுவா ஒருத்தருக்கு ஹதியா கொடுக்குறோம், கொடுத்த ஹதியா திருப்பி வாங்கலாமா. நான் இவருக்கு பேனா கொடுத்துட்டேன், இந்தாங்க வச்சு, மறுநாள் வந்து திருப்பி குடியா ஒன்று வாங்கலாமா. கொடுத்த ஹதியா திருப்பி வாங்குறது ஜாயிஸ் தான், ஹராம்னே கிடையாது. ஒரு பேனா கொடுத்தேன், அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான், தேவையான புக்கு தேவையில்லாம் கூட வந்திருக்கான், டே கொடுறான், கொடுத்தா தப்பு, திருப்பி வாங்க தப்பு கிடையாது, ஷரீஅத் படி தப்பு கிடையாது. கொடுத்த ஹதியா திருப்பி வாங்குறது ஹராம் கிடையாது, வாங்குறது ஜாயிஸ் தான், ஆனால் நல்லது அல்ல. கொடுத்த ஹதியா கொடுத்துட்டோம், திருப்பி கேட்டு வாங்குறது சுண்ணத்துக்கு மாற்றமானது, சுண்ணத்துக்கு மாற்றமானது. பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தர் ஹதியா கொடுத்த பிறகு ஹதியா திருப்பி வாங்குறதுக்கு உதாரணம் எப்படின்னு கேட்டா, நாய் தான் சாப்பிட்ட உணவு வாந்தி எடுத்துருமா, வாந்தி எடுத்துரும் தானே, கொனை உலகிட்டு வந்து தான் சாப்பிட்ட வாந்தி தானே சாப்பிட்டுருமா, தான் போட்ட தான் கக்கனை வந்திய தானே செஞ்சிருமா, தானே அது நக்கி சாப்பிட்டுரும். அந்த மாதிரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொடுத்த ஹதியா திருப்பி வாங்க ரசூல் இவ்வளோ கேவலமாக சொல்லிருக்கிறாங்க. அப்ப நமக்கு கொடுத்த ஹதியா திருப்பி வாங்க வேணாம்னு சொன்ன ரப்பு நமக்கு அல்லாஹ் ஒரு நேமத்தை கொடுத்து திருப்பி வாங்குவானா, வாங்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு நேமத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்க மாட்டான். அப்ப நிறைய பேர் ஏழையா போறாங்களே, நல்லா வசதியா இருந்தாருங்க, ஏழையா போயிட்டாருங்க. ஒரு ஆள் கொடி கட்டி பறந்தாருங்க, இன்னைக்கு கொடி வீட்டை கொடி ஒரு கொடி வாங்க காசு இல்லைங்க. ஒரு ஆள் கொடி கட்டி, ஆமா, பெரிய வீடு கட்டியிருக்காருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு சுண்ணாம்படி காசு இல்லைங்க. என்னம்மா, இருக்கிறாங்க. அவன் ஏன் யாரெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா, அவன் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு சுக்ர் செஞ்சிருக்க மாட்டான். என்னம்மா, சுக்ருக்கு அல்லாஹ் நேமத்துகளுக்கு சுக்ர் செஞ்சிருக்க மாட்டான். அது எல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். ஓடப்பால தண்ணி ஊத்துன மாதிரி தான். நல்லா பாருங்க.
சொத்துக்களை, அண்ணன் தம்பிக்கு போற சொத்துக்களை அபகரிச்சா, அதே மாதிரி எத்தீம்களை ஆதரிக்காம இருந்தா, இருக்க சொத்துலாம் போய் நல்லா குரான் சொல்றான். சொத்துக்கள்லாம் குடு சொத்து தீ வாங்கிடுவேன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானா வேண்டுங்களா? அப்ப சுகர் என்ன செய்யும்? இருக்கிறத பாதுகாக்கும், இல்லா எடுத்துக்கிட்டு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு சஹாபிக்கு, கவனிக்கணும், ஒரு சஹாபிக்கு வீட்டில் பையன் காணாம போயிட்டான். பையன் எங்கேயாவது போன இடத்துல காஃபிர் கடத்திட்டு போயிட்டாங்க. காஃபிருங்க கடத்திட்டு போயிட்டாங்க. பெருமாடவும் சொல்றாங்க சஹாபாக்கள், யார சொல்லா பையனை யார் காஃபில் கடத்திட்டு போயிட்டாங்க, எங்கேயோ கொண்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு சுக்ரியா செய்யுமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க தாயும் தாப்பனும் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. ஏமா இந்த போனவர் இந்த பையனை கொண்டு போய் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க நிறைய ஆடு வச்சிருந்தாங்க. எதிரிகள் நிறைய ஆடு, செம்மறி ஆடு வச்சிருந்தாங்க. ஆடு நினைச்சுங்களா? அந்த பையனை அந்த ஆடுல மேய்க்க போட்டாங்க. ஆடெல்லாம் மேய்லாம் சொல்லிட்டாங்க. அவன் பார்த்துட்டு இருந்தாரு. நினைச்சுங்களா? அவர் என்ன பண்ணாரு, ராத்திரியா அவங்க தூங்கி எஸ்கேப் ஆகி வந்துட்டார் மதீனாவுக்கு. வரும்போது என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்டார். ஒரு ஆட்டை, ஆடு என்ன பழக்கம்னு கேட்டால் ஒன்று எல்லாம் பேடியே வந்துடும், செம்மறி ஆடு. அவர் ஆட்டை பிடிச்சி பின்னாடியே 100 ஆடு வந்துடுச்சு. பின்னாடியே ஒரு கூட்டு வர்றாரு, எல்லா ஆடும் 100 ஆடு கூட வந்துடுச்சு. மண்ணா வீட்டுக்கு அவர் தட்டுறாரு, பார்த்தா அவர் பையனும் வந்துட்டாரு, கூட 100 ஆடு நிற்கிது, கூட நிறைய ஆடு நிற்கிது. எங்கே கூட்டு வந்தீங்க? பெருமாள்கிட்ட சொன்னாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் எப்போ அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்களோ கனிமத் ஜாயிஸாக வச்சுங்கன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க. 100 ஆடு வந்துச்சு. பையனும் கிடைச்சிட்டான், எக்ஸ்ட்ரா சொத்து இழுத்து வந்துருச்சு. இருக்கிற பையனும் கிடைச்சிட்டான், இல்லாத ஆடும் சொத்தா வந்துருச்சு. தெரிஞ்சுங்களா? சுக்குர் என்ன செய்யும்? இருக்கிறத பாதுகாக்கும், இல்லாத இழுத்துக்கிட்டு வரும். விவேரஜமா வல்லவட்டியில் ஜாஃபர் பள்ளிவாசல்ல பயன் பேசுனாங்க. அப்ப யாரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகாம இருக்க மருந்து இருக்கு என்னமான்னு கேட்டாங்க. ஒருத்தர் அலோபதி மருந்துங்களா, ஹோமி மருந்தா, ஒரு சித்த வைத்திய மருந்துங்களா, இங்கிலீஷ் மருந்தா, 100% கேரண்டி. இந்த மருந்தை சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பா மூத்து வரையும் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. நினச்சிக்கலாம். அப்படி ஒரு கேரண்டியான மருந்து சொல்லுங்க. அது கண்டிப்பா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. சொல்லுங்க, அது எல்லாம் கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கஷ்டமானவன் இல்லை, எப்போ பாத்ரூம் போட்டு வெளியே வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல்-அதா வ ஆஃபானி, என்னை விட்டு அசுத்தத்தை வெளியாக்கினானே, இன்னும் எனக்கு சுகமளித்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போலும். ஓதிக்கிட்டே இரு, வாழ்நாளில் உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்வான், சுக்ரியா செய்யறதே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இது புது விதியா வச்சுக்கன்னு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, பொது விதி சொன்னாங்க. நீங்கள் கணக்கில் அக்கௌண்ட்லாம் பொது விதி, அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு பொது விதி என்ன வச்சுங்க, ஒரு விஷயத்துக்கு சுக்ரியா செய்து விட்டால்
அல்லாஹ் அதை கொடுக்க மாட்டான், நிச்சயம் அதிகப்படுத்துவான். இது பொது விதி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஹப் அன்னியில் அதான் சொல்லிட்ட, நிச்சயமா அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். நான் ஜுபைர்ட்ட அன்னைக்கே சொன்னேன், எல்லா பாத்ரூம் எழுதி போடுப்பான்னு எழுதி போடுங்க. பாத்ரூம் வெளியே அல்ஹம்துலில்லாஹ் எழுதி போடுங்கன்னு சொன்னேன். சாசின் போட்டுதான் இருக்கா, ஒட்டியிருக்கா, இது ஒட்டியிருக்கா எல்லா பாத்ரூம்லையும்? இல்லை பெருசாக கண்ணு குட்டியே போட்டிருக்காங்க. ஆமா சிக்கரை விற்கிது, வாங்கி ஒட்டிடலாம் சார். இன்னும் கொஞ்சம் வரல, கைப்படாமல் வேறமா ஒட்டணும், ஈரப்படாத மாதிரி மேலே பெருசாக ஒட்ட சொல்லுங்க. என்ன கண்ணு உள்ள உள்ள நுழையும் தோவும் இருபது தோவும் பெருசாக ஒட்ட சொல்லுங்க. கைப்படாமல் கொஞ்சம் வேறமா ஓட்டினா கைப்படாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அஸ்ஹப் இல்லாத வரைஞ்சுங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்தால் நிச்சயம் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். என்னமா உங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. உங்க எல்லாரையும் அல்லாஹ் தஆலா தன் ரிதுவான அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் வாழ்க்கையின் லட்சியம் இல்லைங்களா? உங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். அது ஒரு ஈஸி வழி சொல்லுங்க, நீ சொல்லுங்க. உன்னை அல்லாஹ் பொருந்திக்கணும், என்னையும் அல்லாஹ் பொருந்திக்கணும். அது ஒரு ஈஸியாக வழி சொல்லுங்க. நீ சிக்கா சொன்னாங்க அந்த இன்னைக்கு சொன்னாங்க சர்க்கார், அதை நீ கவனிச்சிங்களேன்னு தெரியல. நீ வேணா சொன்னாங்க சர்க்கார், அதை சரி சொல்லுங்க. அல்லாஹ்வை பொருந்திக்கணும், அது நல்ல ஈஸி வழி சொல்லுங்க. தெரியல, கேட்கல. நீங்கள் சொல்லுங்க. குதுவதி சொல்லுங்க, குதுவதி. நம்ம எல்லாம் பொருந்திக்கிற ஈஸியான வழி சொல்லுங்க. நீ வேணா சொன்னாங்க சர்க்கார். இன்னைக்கு சொன்னாங்க பயான்ல, ஹதீஸ் வார்த்தையை சொல்லல, ஆனால் சொல்லிட்டு போயிட்டே கடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க. நாங்கள் சொல்லுங்க, கவனிக்கிறேன். என்ன கொஞ்சம் கேட்போம். அர்த்தம் போல அல்லாவை நீ பொருந்திக்க ஈஸியாக சொல்லுங்க. நீ வேற சொன்னாங்க, நீ சொல்லுங்க. அல்லாஹ் நம்மை நிச்சயமா பொருந்தி கொள்வான் அப்ப கேரண்டியோட வரணும். ஒரு சுண்ணத்தான் துவா ஒன்று, அது நான் நிச்சயமா அல்லாஹ் பொருந்திக்குவோம். இசக்கா சொன்னாங்க பயான்ல, ஆனால் அது அரபி சொல்ல, தஜ்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ சொன்னாங்க சர்க்கா பயான், அது என்ன? நீ அல்லாஹ்வுடைய பொருந்திக்கிறதா இருந்தா கவனிங்க, 100 ரக்காத் தொழுகணும், டெய்லியும் குறைஞ்ச 5 குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், அல்லது நீ 100 தர்மம் செய்யணும் அப்படிலாம் சொன்னால் நமக்கு சிரமம் என்று பெருமை சொல்லியிருந்தால் நமக்கு ரொம்ப சிரமமாக போயிருந்திருக்கும் இல்லையா? 100 ரக்காத் தொழுகணும், 100 தர்மம் செய்யணும், அது 5 குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், அப்போ அவனை பொருந்திக்குவேன் அப்படி அல்லாஹ் சொல்லியிருந்தால் சிரமமாக போயிருந்தது நமக்கு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் உள்ள நேமத்திலேயே பெரிய நேமத்தை. ஒத்துக்கிறீங்களா? காசு பணம் எல்லாத்தோட பெரிய நேமத்து எதுங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தம். இது ஒத்துக்கிறீங்க இல்லையா? அல்லாஹ் கூட சொல்றான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய கொஞ்சம் ரிதுவான்கள் நக்கிரா, அல்லாஹ்வுடைய கொஞ்சம் பொருத்தம் மிகப்பெரியதுன்றான் அல்லாஹ் தஆலா. ரிதுவானும் மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய கொஞ்சம் பொருத்தமாகிறது, அக்பர். காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தோட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெருசு. ஏன் பெருசுமா? காசு பணம் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெருசு. ஏன் பெருசு? ஏமா பெருசு?
அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பெரிய நேமத்தே கிடையாது. இதுதான் பெரிய அப்போ வந்து பெரிய நேமத். பெரிய நேரம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் மனைவி வந்து 10,000 பட்டு சேலை கட்டியிருக்கிறான். 100 பவுன் நகை போட்டிருக்கிறான். கம்மல் 5 பவுனு, அதுக்கு மேலே மாலை ஒரு 10 பவுனு, அதுக்கு மேலே வளையல் ஒரு 10 பவுனு, அதுக்கு மேலே நகத்துக்கு 5 விரலுக்கு ஒரு நகம், அங்கேருந்து இங்கே வளையல் வரைக்கும் ஒரு எத்தி சொட்டி ஒட்டியானம், அது இது 100 பவுன் நகை போட்டிருக்கிறான். 15,000-20,000 பட்டு புடவை போட்டிருக்கான். என்னம்மா? ஒரு நகைக்கடையே போனால் நகை நடந்து போகிற மாதிரி, நகைக்கடையே நடந்து போகிற மாதிரி, எல்லாம் காசு பணம், வீட்டில் காசு வசதி இருக்குது, வீட்டு பட்டி திறந்தா காசு, எங்கே பார்த்தாலும் வீட்டில் பெரிய ஏசி, பாத்ரூம் கக்கூசு கூட ஏசி போட்டிருக்கிறான். எல்லா வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. ஆனால் அந்த மனைவி மேல புருஷன் பொருத்தமா இல்லை, கோபமா இருக்கான். எப்படா தலா கூட்டுறான்னு வச்சுட்டு இருக்கிறான். ஏமா 2 பேரும் திருப்தியா இல்லை, வீட்டில் இருக்கிற ஒத்துக்கோ பேச்சுவார்த்தை இல்லை, மன வருத்தமா இருக்கிறாங்க. இது ஒரு வீடு. இன்னொரு வீடு குடிசை வீடு. 3 நேரம் சோறு இருக்குது, ஒரே ஒரு ஃபேன் போட்டு பழைய ஃபேன் ஓடிட்டு இருக்குது, ஒரே குண்டு ஒரு பெரியுது, ஒரே 2 கிழிஞ்ச பாய் 2 தலாயம் இருக்குது. ஆனால் கணவன் 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தர் முகப்பத்தா அன்பா காதலா, நீதே உயிர் நீ உயிர்கிறாங்க, நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைங்கிறாங்க. 2 பேரும் பிரியமா இருக்காங்க. இந்த 2 பேருக்கு நல்ல வாழ்வு வாழ்ற பெண் யாரு? கணவன் பொருத்தத்தோட குடிசையில் இருக்கவளா, இல்லை வந்து பெரிய மாளிகையில ஏசியில படுத்திருக்கா, ஆனால் புருஷன் கூட கோபமா இருக்கிறான். அவன் வேற ரூம்ல, இவன் வேற ரூம்ல, இவன் பார்த்தா பேசுறது இல்லை. 2 பேரும் நல்வாழ்வு வாழக்கூடிய பெண் யாருமா? என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் நல்லா வாழ்றாங்க, யார சொல்லுவாங்க எல்லாரும்? ஏமா யாருமா? மாடி வசிக்கிறவன். என்னமா? அப்ப எது பெருசு? காசு பணம் பெருசா, கணவனை பொருத்தம் பெருசா? காசு பணம் பெருசா? குடிசை வசூலில நம்ம சாதாரண புருஷன் முஞ்சாதி வாழ்க்கையிலேயே காசு பணத்தை விட கணவனை பொருத்தம் பெருசுன்னா, அல்லாஹ்வோட வாழ்க்கையில அல்லாஹ் பொருத்தம் பெருசா, துனியா பெருசா? எது பெருசுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெருசு. உள்ள நேமத்திலேயே ஆகப்பெரிய நேமத்து என்ன? சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் திட்டவட்டமா உனக்கு கொடுத்துட்றேங்கிற அல்லாஹ் தஆலா. திட்டவட்டமா கொடுத்துருங்க. என்ன செஞ்சா கொடுப்பேன்? 100 ரக்காத் தொழுதா கொடுப்பேன், டெய்லி 5 குர்ஆன் செய்வானா கொடுப்பேன், டெய்லி 500 தர்மம் செஞ்சா கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி சிரமமா போயிருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட பெரிய நேமத்து ஒண்ணுமே இல்லை. அந்த நேமத்தை ரசூல் அவன் கொடுத்துட்டாங்க, ஒரு சின்ன செயலை கொண்டு. என்ன செயல்? முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ லயர்லா, நிச்சயமாக அல்லாஹ் லயர்லா, லா ஒரு இன்னொரு லா ஒரு தாக்கீது, நிச்சயமா அல்லாஹ் திட்டவட்டமா பொருத்தி கொள்வான். திருப்பி கேட்பா, ரசீனுங்க திருப்பி கேட்பேன். இன்னல்லாஹ லயர்லா, நிச்சயமா அல்லாஹ் தஆலா திட்டவட்டமா பொருந்தி கொள்வான். யார அல்லாஹ் பொருந்திக்குவான்? மன் அக்கல உக்கலத்தன் ஃபஹமிதல்லாஹ், யார் ஒவ்வொரு கவலமும் சாப்பிடும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ, ஷரிப ஷுர்பத்தன் ஃபஹமிதல்லாஹ், ஒவ்வொரு மென்று தண்ணி கொடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ, அந்த அடியானை நிச்சயமா திட்டவட்டமா அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன கஷ்டம்? 100 ரக்காத் தொழுகணுமா,
இல்லை காசு பணம் போகுமா? இப்போ நம்ம சர்ச் ஆட போகிறோம், ஒன்றும் இல்லைங்க, அல்ஹம்துலில்லா, அடுத்த எடுத்தோம் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, ஒரு 50 வாய் சாப்பிட்டோம், 50 அல்ஹம்துலில்லா, தண்ணி குடித்தோம் ஒரு 10 வாய் 10 மினறு, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, 10 அல்ஹம்துலில்லா. இன்னல்லாஹ லயர்லா, திட்டவட்டமா அல்லாஹ் உன்னை புரிஞ்சு கொள்வான். லைஃபான ஹதீஸ் இல்ல, அபூதாவூத், இப்னு மாஜா, முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் இது. ரொம்ப ஈஸியான விஷயத்துல பெரிய கூலி, கஷ்டமில்லாத விஷயத்துல மாபெரும் கூலி. துனியா ஆகரத்துடைய எல்லா நாமத்தோட பெருசா அல்லாஹ்வுடைய பொருத்தம். சொர்க்கம் பெருசா அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெருசா? ஏமா அல்லாஹ் தாலா யாரை சிபாரிசு கொண்டோ, அந்த வரிமாடி சிபாரிசு கொண்டோ, இப்படியோ எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிட்டான். சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்ட பிறகு இருந்தாலும் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு செயல வருத்தமாயிருச்சு. சரி சொர்க்கத்துக்கு போ, ஆனா எனக்கு பார்க்க என் மூஞ்சி பார்க்காத, சொர்க்கத்துக்கு போ, என் மூஞ்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தாலா. என் முகத்தை பார்க்காத, என் லிகா உனக்கு வேணாம், ரிதுவான் வேணாம், நான் அவனை பொருந்திக்கல, சரி ஏதோ சிபாரிசு பண்ணா சொர்க்கத்துக்கு போன்ட்டான் அல்லாஹ் தாலா. சொர்க்கத்துக்கே அல்லாஹ் பொருந்திக்கல, சொர்க்கமா இருக்குமா? என்ன இருப்பே, நீங்க பொருந்திக்காம சொர்க்கமா? நீ என்னை பொருந்திக்காம ஒரு சொர்க்கமா? நீ என்னை பொருந்தி நரகத்தில் போட்டு போய்க்கிறேன், என் மேல் ராசியாயிரு, சந்தோஷமாயிரு, நரகத்துக்கு வர போச்சுட்டு போயிடுறேன். நீ நீ பொருந்தி கொள்ளாத சொர்க்கம் எனக்கு வேணாம், நீ பொருந்தி கொண்டாய் நரகம் போதும், எனக்கு போதும். நீ என் மேல் ராசி ஆயிட்ட, என் மேல வருத்தம் இல்லாம ஆயிட்ட, நரகத்துக்கு போனா கூட போய்க்கிறேன், ஆனா என் மேல உனக்கு பொருத்தம் இல்லாத சொர்க்கம் எனக்கு வேணாம். உன் பொருத்தம் இல்லாத சொர்க்கம் எனக்கு வேணாம் சொல்லுவோம். ஹதீஸ்லயே வருது, சொர்க்கத்துக்கு எல்லா அடியாலும் போன உடனே, எல்லா அடியாலும் சொர்க்கத்துக்கு போன உடனே அல்லாஹ் ஒரு மீட்டிங் போடுவான், ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லாஹ் போடுவான். எல்லாரும் எல்லா சொர்க்கவாதியும் அல்லாஹ் வரவழைச்சான். அந்த கான்ஃபரன்ஸ் அல்லாஹ் கேட்பான் அடியாரை பார்த்து, அடியார்களே உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது கேளுங்க. மக்கள் சொல்லுவோம், என்ன இல்லை ரப்பே, இங்க எல்லாமே இருக்கு. கேட்ட உடனே கிடைச்சிருது, கேட்க நினைச்சா கிடைச்சிருது. வானத்துல பறக்க ஒரு பறவை வேணும்னு நினைச்ச உடனே அப்படியே நேரா வருது, அப்படியே பொறிஞ்சு கிரில் சிக்கன் ஆகி அம்மன் வந்துடுது. அப்படியே நான் திருப்பி சாப்பிட்டு போட்டோன்னே திருப்பி பறவையா பறந்து போயிடுது, பறவையா பறந்து. எது சொர்க்கத்துல ஒரு உணவு வேணும் நினைச்சோடனே அப்படி கப்புன்னு நிற்கிது, சாப்பிட்டு திருப்பி எல்லாம் போயிடுது. ஒன்றுக்கும் தண்ணி போகிற வேலையும் இல்லை, பாத்ரூம் போகிற கேட்டு போகிற வேலையும் இல்லை, ஒன்றுக்கும் தண்ணி போகாது, மலைச்சல வேலை இல்லை. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும், பாத்ரூம் போகாது. வயிற்று வலி வர்றது, அந்த வலி எந்த வலி, தலைவலி கிடையாது, கண்ணு வலி கிடையாது, வயிற்று வலி கிடையாது, கண்ணாடி போகிற வேலை கிடையாது, எதுலேயுமே குறை இருக்காது. சளி பிடிக்காது, தேனாறு பாலாறு எவ்வளோ குடித்தாலும் சளி பிடிக்காது, தலை தோட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, சளி பிடிக்காது, எந்த நோயுமே இல்லை, தூக்கமே கிடையாது. ஏன்னா தூங்க அனுபவிக்க முடியாதுல்ல, தூக்க முடியாது இருக்கிறதுல, தூக்கம் கிடையாது, களைப்பு கிடையாது, தூக்கம் கிடையாது, களைப்பு சோர்வு கிடையாது, என்னமா எல்லாமே அல்லாஹ் கொடுத்துட்டான், எதுவுமே தேவையில்லை ரப்பே, இங்க எல்லாமே இருக்கு. அல்லாஹ் சொல்ல இல்ல இல்ல அடியார்கள் எதை கேளுங்க. திருப்பி திருப்பி அல்லாஹ் சொன்ன உடனே அடியார்கள் சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை ரப்பே, எல்லாமே கேட்கறதுக்கு முந்தி கிடைச்சிருந்து, கேட்க ஒண்ணும் இல்லைன்றவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்ல இல்லை இல்லை, இது இல்லாம ஒன்றுக்கு தரப்போறேன். அப்படியா, இங்க இங்க கிடைக்காம இந்த ஒன்று வச்சிருக்கியா, அது என்ன ரப்பே சொல்லு ரப்பே கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்நீர் அதித்து பிக்கும், எல்லாரையும் நான் பொருந்திக்கிட்டேன், எல்லாத்தையும் நான் பொருந்திக்கிட்டேன், பாதக்கும் அபதா, இனிமே உங்களை யாரையும் நான் கோவிக்க மாட்டேன், வருத்தத்தை நான் மாத்திக்கிட்டேன், உங்க மேல உள்ள கோபத்தை நான் மாத்திக்கிட்டேன், எல்லாரும் நான் முழுசா பொருந்திக்கிட்டேன்னு சொல்லுவான் அல்லாஹ். கேட்ட உடனே சொர்க்கவாதிகள்லாம் அதுவரை பட்ட சந்தோஷத்தை விட அதிகமா எல்லாம் அல்லாஹ்
அக்பர், நரே தக்பீர் எல்லாம் கத்துவாங்க. நானும் சொர்க்கவாதிகள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் என்னை பொருந்திக்கிட்டேன்னு சொன்ன உடனே சொர்க்கவாதிகள்லாம் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. சொர்க்கத்துடைய அத்தனை நேமத்தை விட அதான் பெரிய நேமத்தா இருக்கும். அப்போ துனியாவை விட சொர்க்கத்தை விட அந்த மிகப்பெரிய நேமத்தை அல்லாஹ் தஆலா எதுல வச்சிருக்கிறான்? இவ்வளோ பெரிய அல்லாஹ்வின் பொருத்தத்தை யார் சாப்பிடுவோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்களோ, நல்லா சாப்பிடு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிடு. நல்லா தண்ணி குடி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தண்ணி குடி. நீ சாப்பிட வேணாம், பட்டினி கடை, இந்துக்கள் மாதிரி அப்படி சொல்ல அல்ல. நல்லா சாப்பிடு, நல்லா தண்ணி குடி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி செய். திட்டவட்டமா பொருந்திக்கிறேன்டா அல்லாஹ் தஆலா. அப்ப சுக்குரை விட பெரிய நேமத்து ஒண்ணு இல்லவே இல்லைங்க. சுக்குரை விட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேற எந்த நேமத்துமே வேற எது வழியும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வைன் தஷ்குரு யர்லஹு லக்கும். ஆயதனா வைன் தஷ்குரு யர்லஹு லக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்க சுக்ரியா செய்தால் உங்களையும் ரப்பு பொருந்திக் கொள்வான். அப்புறம் ஆயத்து பாய் என்னவா? நாம அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செஞ்சா அல்லாஹ் அஸாப் நமக்கு வராது. ஈரான்ல பார்த்தீங்களா, திடீர்னு குண்டு விழுகுது, 165 மாணவிய ஷஹீதான் போன வாரம். எல்லாம் ஸ்கூல்ல குண்டு போட்டான். நூற்றுக்கணக்கான எண்ணெய் கேன்லாம் பத்தி எரியுதான். அப்படியே போட்டோ மாடுறான். அப்படியே அபுதாபி ஏர்போர்ட் பத்தி எரியுதான். எல்லாம் அப்படியே இங்க பார்த்தாலும் புகை மாத்திரம், இங்க பார்த்தாலும் ஆம்புலன்ஸ், இங்க பார்த்தாலும் ஜனாசா. எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்போம். அல்லாஹ் அஸாப் வராமக்கு என்ன வழி? அதுக்கும் சுக்ரியா தான் வழி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மா யஃபருல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். நீங்க சுக்ரியா செய்து வாழ்ந்தால் உங்களை அஸாப் செய்ய அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? மா யஃபருல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. ஆயத்துல மா யஃபருல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷக்கர். அல்லாஹ் நீங்க சுக்ரியா செஞ்சா எதுக்கு அல்லாஹ் தண்டிக்க போறான் உங்களே? அல்லாஹ் தரான். அப்ப அல்லாஹ் அஸாப் வர வழின்னா சுக்குர் தான். சுக்குரு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறத பாதுகாக்கும், இல்லாத இழுத்துக்கிட்டு வரும். இல்லாத என்னமோ தேவை உங்களுக்கு? அறிவு தேவையா, கல்வி தேவையா, இல்மு தேவையா, ஹிஃப்ஸ் தேவையா, குர்ஆன் தேவையா, ஃபஹ்ம் தேவையா, காசு தேவையா, பணம் தேவையா, வீடு தேவையா, வாசல் தேவையா, சொந்தம் என்ன வேணாலும் சரி, உனக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தாலும் சுக்ரியா செய். எல்லா விஷயத்திலையும் என்னம்மா பஷீர் பாய் அவருக்கு ஒரே கவலை. என்ன கவலை? அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு கவலை. எத்தனை பேருக்கு அம்மாவே இல்லாமல் இருக்காங்களே? உனக்கு அல்ல அம்மா கூட சுக்ரியா செய். எத்தனை பேர் தாய் இல்லாமல் இருக்கிறாங்க? ஏமா சில பேர் தாய் இருந்தும் இல்லாமல் இருக்கிறாங்க. சில மாணவர்கள்லாம் தாயே இல்லாமல் இருக்காங்க. பேசுவோம் தெரியுமா? இங்கே உள்ள மாணவர்களே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் தாயை ஹயாத்தா கொடுத்தேன். சுக்ரியா செய். அல்லாஹ்வுத்தாலா ஆஃபிய சேஹத்தான தாயா கொடுத்துருவான். அல்லாஹ்வுத்தாலா கொடுத்தாலாம் எடுக்க எவ்வளோ நேரம்? அல்லாஹ் ஆஃபியத்தா சுகமா சந்தோஷமா தாய் ஆக்கிடுவான். அல்லாஹ் எங்கள் பேர் தாயை ஹயாத்தா கொடுத்தேன். எத்தனையோ பேர் பெற்ற தாய் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கையேந்த ஒரு தாயுடைய கை இல்லை. ரப்பே தாய் கொடுத்தே ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ் சுக்ரியா செஞ்சுட்டே இருங்க. அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபாவான தாய் அல்லாஹ் மாத்திரும். அல்லாஹ் ஆயத்து பொய் சொல்ல மாட்டான். முன்னே சொல்லிட்டேன். குர்ஆன் பொய் சொல்லுமா? குர்ஆன் பொய் சொல்லுமா? இன் ஷகர்தும் லஸீதன்னக்கும். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தானோ சுக்ரியா செய்வா. அல்லாஹ் அதிகப்படுத்தியாட்டி ஏன்டா அதிகப்படுத்தி கேளு. குர்ஆன் ஆயத்துல கேளு.
அதனால போலனா வைத்தியநாயகம் சொன்னாங்க, என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொருத்தருக்கும் வெற்றியின் ரகசியம் ஒன்று இருக்கும். அது வெளியே யாரும் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுல்ல. என்னம்மா, ஒரு அரசியல்வாதி தனக்கு கீழே 2ஆம் இடத்துல உள்ள ஃபர்ஸ்ட் விரும்புவானா? என்னம்மா, எடப்பாடி பழனிசாமி தனக்கு கீழே உள்ள ஒருத்தர் தான் அந்தஸ்து கொண்டு வருவாரா? ஓபிஎஸ்க்கு விட்டு கொடுத்துருவாரா தன் பதவியை? கொடுக்க மாட்டார். உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் தனக்கு கீழே உள்ளவன் தனக்கு தானேஞ்சு ஒத்துக்குவாரவை தூக்கிடுவாரு. தூக்கிட்டான், அவன் டிஎம்கே போயிட்டான், விடுங்க. தூக்கிடுவாரு. ஆனா வைத்தியநாயகம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லி தர மாட்டாங்க. தன் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை இந்த மேடையில சர்க்கார் மேடையில் பேசினாங்க. இந்த மேடையில நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், என் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை பப்ளிக்கா அறிவிக்கிறேன். அதை யாரெல்லாம் முடியுமோ பின்பற்றி வெற்றி பெற்றுக்க. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியானது தான். யாரெல்லாம் முடியுமோ அந்த ரகசியத்தை நீயும் கடைப்பிடிச்சு நீ வெற்றி பெற்றுக்க. சந்தோஷம் தான் எனக்கு, எனக்கு பொறாம கிடையாது. நீ வெற்றி சந்தோஷமாயிரி. அது என்ன, எனக்கு என்ன எல்லாம் கொடுத்தானோ எல்லாமே சுக்குரு செஞ்சு எல்லாம் கொடுத்தேன். நாள்படிக்கு நான் இந்த ஊருக்கு நான் வரும்போது ட்ரக் பெட்டியோடு வந்தேன். சின்ன பெட்டியில தான் நான் தூக்கி வச்சு கொண்டு வந்தேன். வந்து குடிசை வீட்டில் இருக்கு, சைடில் சோறு கிடையாது, சும்மா தட்டி வச்சு மண்ணை பூசி வச்சிருந்தோம். கதவு கிடையாது, திரை சாக்கு தொங்குச்சு. வீட்டை திரை கிடையாது, சாக்கு தொங்குச்சு எங்க வீட்டில். எதுக்கு பதிலா? கதவுக்கு பதிலா. ஆனால் அந்த வீட்டை கொஞ்சம் யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு கொடுத்திய ரப்பே, நான் இந்த வீட்டுக்கு தகுதியே இல்லை ரப்பே, மண்ணு வீடு கொடுத்திய ரப்பே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ்வுத்தாலா ஓட்டு வீடு கொடுத்தான். அந்த ஓட்டு வீடு பார்க்கும் போதெல்லாம் ரப்பே ஓட்டு வீடு கொடுத்து சொல்லிட்டே இருந்தேன். அல்லாஹ் தாரிசு வீடு கொடுத்தான். தாரிசு சொல்லிட்டே இருந்தேன். அல்லாஹ்வுத்தாலா மச்சு வீடு கொடுத்தான், மாடி வீடு கொடுத்தான். அதுக்கு சொல்லிட்டே இருந்தேன். என் பிள்ளைகள்லாம் 5 பிள்ளைங்க 5 வீடு எல்லாம் கொடுத்துட்டான். இப்ப தெருவே சக்கா பேர் தான், மௌலானா தெரு. தெருவுக்கு பேரே அந்த தெருவில் முக்காவாசி சக்கா வாங்கிட்டாங்க. அந்த தெருவில் முக்காவாசி கூட சக்கா வாங்கிட்டாங்க. தெரு பேரே மௌலானா தெரு மாத்திட்டாங்க. மௌலானா தெரு பேர் மாத்திட்டாங்க. அப்படி அல்லாஹ்வுத்தாலா மாத்திட்டாங்க. சுக்ரியா செஞ்சுதான் வாங்கிட்டேம்மா நாங்க சொல்றோம். நீங்க கடைப்பிடிங்க. அரசுக்கு என்ன அரசுக்கு ஜெய்யிதான ஆலிமாகணும். நானும் ஜுபேர் மாதிரி போய் பயன் பேசணும். நானும் பலாயிரம் பேர் இதாக ஆசையா இருக்கு. இது கொடுத்த இல்மு சுக்ரியா செய்வா. உனக்கு எல்லாம் எவ்வளோ இல்மு அது சுக்ரியா செய். எல்லாம் என்ன பைத்தியக்காரன் ஆக்கல, எனக்கு எல்லாம் இல்மு கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். செஞ்சுக்கிறீங்க, இந்த இவ்வளோ இல்மு கொடுத்தே செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் அதிகப்படுத்துவோம் அதிகப்படுத்துவோம் அதிகப்படுத்தும். இது என்ன இல்மு, உனக்கு இதோட சிறப்பா எல்லாம் பேச வைப்பாங்க. என்னமா சுக்ரியா செய்யறதுல அவ்வளோ சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியே வாங்கிடலாம் எல்லாத்தையும். வாழ்க்கையின் ரகசியம் அல்ஹம்துலில்லாஹ் தான். என்னமா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹதுமன்னி அல்லாதாவா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தாலும் வாயில அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சிறப்பாக வச்சிருக்கான் என்னை, அல்லாஹ் என்னை சிறப்பாக வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபத்தலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா. யோசிச்சு பார்த்தா இந்த முழு உலகத்தில் அல்லாஹ் எனக்கு செஞ்ச மாதிரி நேமதி யாருக்குமே செய்யலாம். என்ன அல்லாஹ் குறை வச்சான்ல, முஸ்லிமான வயிற்றுல பிறக்க வச்சான். ஒரு உறுப்பு கூட சேதம் இல்லை, எல்லா உறுப்பையும் சலாமத்தா வெளியாக்கினான். அதுக்கு மேல இஸ்லாத்தை கொடுத்தான், ஈமான கொடுத்தான், குரானை கொடுத்தான், ஹாஃபிஸாக்கனா, ஆலிமாக்கனா. என்னமா அதுக்கு மேல அல்லாஹ்வுத்தாலா இல்மையும் கொடுத்து, இர்ஃபானையும் கொடுத்து, மரசாவையும் கொடுத்து, உஸ்தாவையும் எல்லாம் எதையுமே அல்லாஹ் குறை வைக்கல. இவ்வளவு உலகத்துல அல்லாஹ் இந்த எனக்கு செஞ்சமா நேமத்து யாருக்குமே செய்யற அல்லாஹ்வுத்தாலா. அவ்வளோ நேமத்து அல்லாஹ் எனக்கு. பாப்பா அம்மா ஹயாத்தா கொடுத்தான்,
அவன் ஹிதுமத் செய்கிற பாக்கியத்தை கொடுத்தான். ஏமா அவங்களுக்கு கதம்போ செய்கிற பாக்கியத்தை கொடுத்தான். நம்ம டெய்லி போய் அவங்க கதம்போ செய்கிற பாக்கியத்தை கொடுத்தான். என்ன குறை வச்சாங்கல்ல? எத்தனை பேர் சின்ன அம்மாத்தா மூத்தா போயிடுறாங்க. அம்மாத்தா 2 பேரையும் ஹயாத்தா கொடுத்தான். ஈமானை கொடுத்து, குரானை கொடுத்து, இர்ஃபானை கொடுத்து, மரசா கொடுத்து, படி எதையுமே எல்லாம் குறை வைக்கல. எல்லாம் எத்தனை புள்ள இல்லாமல் இருக்கான், புள்ளை கொடுத்தான். எத்தனை கல்யாணம் முடிச்சு மனைவி சண்டையா தலாக்கு வாங்கிட்டு போயிடுறான், வருஷம் ஃபுல்லாக மனைவி இல்லாமல் வாழ்றான். நமக்கு அல்லாஹ்வுத்தாலா மனைவி மக்களையும் கொடுத்தான், பிள்ளைங்களையும் ஆண் மக்களையும் கொடுத்தான், பெண் மக்களையும் கொடுத்தான். எதுலையுமே எல்லாம் குறை வைக்கல. அல்லாஹ் எனக்கு உலகத்தில் கொடுத்த மாதிரி அகில உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. அல்லாஹ் அவ்வளோ நியமத் எனக்கு கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி. சொல்லிக்கு சொல்ல சொல்ல அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். அது இல்லையே இது இல்லையேன்னு சொன்னா, ஆனா இந்த தண்ணி அப்தீபி, என் அடியார் என்னை எவ்வாறு நினைக்கிறா அவ்வாறு நடந்து கொள்கிறேன். எனக்கு ஒன்றும் தரல தோணுச்சு, அல்ல ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டே இருந்தால் கொடுத்தே இருப்பான். எல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டே இருந்தா எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாமல் என் ரப்ப எனக்கு எல்லாம் கொடுத்து சொல்லிட்டே இரு, என் அடியார் என்னை எவ்வாறு நினைக்கிறா அவ நடந்து கொள்கிறேன், அவ்வாறு நடந்து கொள்கிறேன் சிறந்த அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தஆலா பயான் செஞ்சு அன்னைக்காவது அமல் செய்கிற பாக்கியத்தை கொடுப்பானா? டெய்லி அமல் செய்யுங்க பாய். சஹரில் போய் உட்காரீங்களா இல்லையா? ஒவ்வொரு வாய்க்கும் அல்ல. இங்கே என்ன சொல்கிறேன், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதுக்கே 4 பேர் சொல்லுவான். அதை நன்மையை சேர்ந்து நீங்கள் கொள்ளையடிச்சிருவீங்க. நீங்கள் சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்னு 10 பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, 2 பேர் சொல்லட்டுமே, ஒருத்தர் சொல்லட்டுமே, அந்த நன்மையை உங்களுக்கு கொள்ளையடிக்க வச்சிருவான். ஒவ்வொரு வாய்க்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னம்மா ஒவ்வொரு வாய்க்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிடணும். ஒவ்வொரு வாய்க்கும் அல்லாமல் தண்ணி குடிக்கணும். அல்லாஹ் தஆலா நன்றியுள்ள அடியார்கள் ஒருவராக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்